Good evening students. நான் பார்க்க போகிறது next 2.7 exercise and examples. ஓகேவா? அது வந்து first getting மேத்ஸ் புக்கை எடுத்துக்க நல்லா பாருங்க. போலார் and யூலர்ஸ் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. போலார் POLAR போலார் and யூலர்ஸ் ஃபார்ம். ஓகே, எப்படி பார்க்க போகிறது போலார் and யூலர்ஸ் ஃபார்ம் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த போலார் ஃபார்ம் என்ன கேட்டீங்கன்னா z equal to r into cos theta plus I sin theta. Okay, polar form z equal to r into cos theta plus I sin theta. இதே யூலர்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா so z equal to r into e power I thetaன்றாங்க. e power I theta இது வந்து யூலர்ஸ் ஃபார்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது போலார் ஃபார்ம். என்ன பார்த்திருக்கோம்? z equal to r into cos theta plus I sin theta. இது போலார் ஃபார்ம். இது வந்து r அப்படின்றது அப்சல்யூட் வேல்யூ or மாடுலஸ். r means absolute value or modulus. Theta means argument or amplitude arguments or amplitude value. Theta value. Theta is equal to formula tan inverse of immediate part to real part. Z is equal to x plus iy வச்சோம்னா theta is equal to tan inverse of immediate part to real part. Next, the first principle படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல first principle வேல்யூ கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து first quadrant, இது second quadrant, இது third quadrant, இது fourth quadrant படிச்சிருப்பீங்க. இந்த quadrantல all silver teacups நான் வச்சுக்கலாம். all னா sin cos tan secant cosecant எல்லாமே பாசிட்டிவ். எல்லாம் பாசிட்டிவ். silver அப்படின்னா sin மட்டும் பாசிட்டிவ், மிச்சம் நெகட்டிவ். ஆல் சில்வர் டீகப்ஸ். டீனா tan மட்டும் பாசிட்டிவ், மிச்சம் நெகட்டிவ். இது வந்து cos மட்டும் பாசிட்டிவ், மிச்சம் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் பொறுத்தவரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட்ல sin மட்டும் பாசிட்டிவ்னா sin நாளைக்கு ரெசிப்ரோக்கல் 1 cosecant. இப்போ cosecant பாசிட்டிவ். tan பாசிட்டிவ்னா cot பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா ரெசிப்ரோக்கல் 1 cot tan. காஸ்னா சீக்கன் பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? அடுத்து இதனுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வேல்யூ பாத்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பான்னு வரும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா. செகண்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. தேர்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பிளஸ் ஆல்பா. ஃபோர்த் குவாட்ரண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வேல்யூ படிச்சிருப்பீங்க. இந்த நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த தீட்டா இருக்க தீட்டா வேல்யூ தீட்டா எப்பவுமே வந்து மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் பிளஸ் பை இருக்கும். மைனஸ் பைக்கும் பிளஸ் பைக்கு இடையில இருக்கும் தீட்டா இருக்கும். மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை இதுக்குள்ள இருக்கும் தீட்டா வேல்யூ இருக்கும். தீட்டா மீன்ஸ் ஆர்குமெண்ட் வேல்யூ இருக்கும். இங்க இருக்கும். ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க. மைனஸ் பை லெஸ் தென் தீட்டா லெஸ் ஆர் ஈக்குவல் பை அப்படி இருக்கும். தீட்டாவோட வேல்யூ இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க. நெக்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்து பாருங்க ஆர்குமெண்ட் ஆஃப் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 இன்ட்ல இருந்துச்சுன்னா லாக் மாதிரி பிளஸ் எழுதலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 எழுதலாம். ஆர்க் ஆஃப் z1 பை z2 டா டிவைட்னா மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 போடலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் z பவர் n இருந்துச்சுன்னா n ஆர்குமெண்ட் ஆஃப் z. இது ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் z பிளஸ் 2n பை r பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபார்முலா ஐடென்டிட்டி. நம்ம சம் போடும்போது டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ பார்க்கும்போது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் 2.22 ஃபைண்ட் த மாடுலஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் வேல்யூ. பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் வேல்யூ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ. மாடுலஸ்ன்றது ஆர். ஓகேவா? ஆர்குமெண்ட் தீட்டா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர் கேட்டிருக்காங்க, தீட்டா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாடுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் z is equal to என்ன இருக்கு? வந்து √3 plus I இருக்கு. இதுக்கு வந்து mod z போட்டா என்ன ஆகும்? ரூட் போட்டு நம்பரை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். √3 ஸ்கொயர் பண்ணா 3,
இங்கே 1 இருக்கு, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ரூட் 4 கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ மாடுலஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க, மாடுலஸ் 2 ஒரு ஆன்சர் ஓவர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர்குமெண்ட் வேல்யூ. ஆர்குமெண்ட் மீன்ஸ் தீட்டா கேட்டிருக்காங்க. ஓகேவா, பாருங்க தீட்டா கொண்டோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். கொஸ்டினை கவனிங்க. இந்த ரூட் 3 பிளஸ் ஐ எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு, எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு, குவாட்ரண்ட் பார்க்கணும். கவனிங்க, ரூட் 3 பிளஸ் ஐ வந்து எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா, சார் இது வந்து எக்ஸ், இது ஒய். எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். அப்ப இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்க இருக்கும் எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்ப தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எப்படி பாத்தீங்க, எப்படி தெரியும்? இது வந்து கிளாஸ் டீட்டெயில் நடத்துவேன், இதான் கவனிக்க பாருங்க. சார் ரூட் 3 பிளஸ் ஐ எக்ஸ்ல பாசிட்டிவ், ஐ 1 ஐ, ஒய்ல பாசிட்டிவ். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்க எது இருக்கும், பிளஸ் பிளஸ் டிராப் பண்ணல, பிளஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா, அதனால தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்க இருக்கும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தீட்டா இருக்கு அப்படின்ட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா சி ஈக்குவல் டு, இது என்ன சார், தீட்டா சி ஈக்குவல் டு ஆல்பான்னு படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்பா கொண்டு வரேன். ஆல்பா மீன்ஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் என்ன பார்த்திருப்போம், இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இது இமேஜினரி பார்ட் 1 பை ரூட் 3. ஓகேவா, இப்போ ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல, tan இன்வெர்ஸ் ஆஃப் tan தீட்டா தீட்டா படிச்சிருப்பீங்க. அப்ப tan இன்வெர்ஸ் ஆஃப் tan ஆல்பா ஆல்பா படிச்சிருப்பீங்க. அப்ப tan ல எங்க சார் 1 பை ரூட் 3 வரும் பாருங்க. tan டேபிள்ல 0 டிகிரி, 30, 45, 60, 90. அத பாத்தீங்கன்னா இந்த 1 பை ரூட் 3 எங்க வரும், tan டேபிள்ல 30யா 60யா, 30. 30 ல 1 பை ரூட் 3, 60 ல ரூட் 3. அப்ப 1 பை ரூட் 3 எங்க வரும், tan ல 30. 30 மீன்ஸ் 5 by 6 ஆ 5 by 3 அப்படின்னா 5 by 6 இங்க வரும், 5 by 6ங்கற. சோ 1 by root 3 வரும். அதனால that is equal to 5 by 6. புரிஞ்சா? எப்படி இருந்துச்சு, tan inverse of tan alpha. ஸ்டெப்லி போடணும், நான் டேட்டா போடுறேன். எப்படி இருக்குன்னா tan inverse of tan 5 by 6. so alpha is equal to tan inverse of tan 5 by 6. ஒரு ஃபார்முலா லெவல் படிச்சிருப்பீங்க. tan inverse of tan alpha னா alpha. ஆல்பான்றது 5 by 6. இப்போ என்ன பார்த்திருக்கோம், லைஸ் இன் தீட்டா லைஸ் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். தீட்டா லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படினா நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஃபார்முலால தீட்டா is equal to alpha. தீட்டா is equal to alpha. அப்ப தீட்டா is equal to 5 by 3. இது என்ன வேல்யூ, இது ஆர்குமென்ட் வேல்யூ. தீட்டா is equal to 5 by 6 ஆர்குமென்ட் வேல்யூ மாடுலஸ் ரூட் 2. மாடுலஸ் வேல்யூ 2. இதான் திருப்பி ரீகால் பண்றேன். கொடுத்த क्वेश्चन எடுத்துக்கங்க, மாடுலஸ் அண்ட் ஆர்குமென்ட். ஓகேவா, இதுல 4 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கீங்க ரூட் 3 பிளஸ் ஐ. சோ மாடுலஸ் போடுறேன். இதுக்கு மாடுலஸ் போட்ட வர ஆன்சர் 2. மாட் மீன்ஸ் ரூட் போட்டு நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்குது. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம தீட்டா பார்க்கணும். இது எங்க இருக்கு, தீட்டா எங்க இருக்கு நினைக்கிறோம், லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். எப்படி தெரியும் சார், x பாசிட்டிவ் y பாசிட்டிவ், அப்ப லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப ஆல்பா கொண்டுறோம். ஆல்பா ஃபார்முலா tan இன்வெர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். அப்ப 1 பை ரூட் 3. சோ இங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கீங்க. தீட்டா ஆல்பா is equal to tan inverse of tan 5 by 6 அப்படினா சோ ஆல்பா is equal to 5 by 6 110. This answer is argument value. This answer is modulus value. So first sum is over. Next. இப்போ செகண்ட் பாருங்க, minus root 3 plus I இருக்கு. First modulus mod of minus root 3 plus I. Mod means root போட்டு நம்பர் மட்டும் ஸ்கொயர் பண்ணனும். அப்ப root of root 3 minus root 3 ஸ்கொயர் பண்ணா 3 ஆயிடும். 1 ஸ்கொயர் பண்ணா 1. So root 4 that is equal to 2. So r is equal to r means modulus equal to 2. ஓகேவா, r is equal to 2. r means modulus equal to 2. அடுத்து அப்புறம் தீட்டா கொண்டுறணும். தீட்டா மீன்ஸ் எங்க இருக்கும் பாருங்க சார், x நெகட்டிவா இருக்கு. x நெகட்டிவ், y பாசிட்டிவ். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட். புரிஞ்சா? இங்க இருக்கும் x நெகட்டிவ், y பாசிட்டிவ். அப்ப செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா, செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தோம்னா தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்.
அங்கே பார்த்து என்ன இருக்கும் தீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்கு பார்த்துருப்போம் பை மைனஸ் ஆல்பான்னு படிச்சிருக்கோம் பை மைனஸ் ஆல்பா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா அப்போ ஆல்பா பஸ் போட்டுருக்கும்ல ஸோ ஆல்பா ஈக்குவல் டு ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் imaginary part real divided by real part next tan inverse of very important point alpha is tan inverse of mod of imaginary part divided by real part imaginary part கிடைக்கும் minus root 3 ஆ imaginary part 1 plus 1 divided by minus root 3 so minus எடுத்தனாலும் அது plus மாறிடும் that is equal to tan inverse of 1 by root 3 இது இங்க 1 by எழுதுமோ pi by 6 தான் இது மேல இருக்கும் 30 தான் அப்ப ஆல்பா ஈக்குவல் டு இங்க இருக்கு ஆல்பா ஈக்குவல் டு pi by 6 கிடைக்குது அப்ப தீட்டான்றது என்னது ஆர்குமென்ட் வேல்யூ தீட்டா ஈக்குவல் என்ன இருக்கும் ஃபார்முலா pi minus ஆல்பா சோ pi minus pi by 6 இது என்ன வேல்யூ ஆர்குமென்ட் வேல்யூ இது மாடுலஸ் வேல்யூ நெக்ஸ்ட் இப்போ சிம்பிளை பண்ணலாம் சோ 6 pi minus pi னா that is equal to 5 pi by 6 ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் क्वेश्चन நம்பர் 3 இப்போ செகண்ட் சம் பார்த்தோம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லையா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபர்ஸ்ட் சேவரம் -√3 - i இதனுடைய மாடுலஸ் வேல்யூ mod of -√3 - i mod means ரூட் போட்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணனும் ரூட் ஆஃப் √3 ஸ்கொயர் பண்ணாலும் 3 ஆ மாறிடும் இது 1 சோ இதுக்கு √2 4 னா 2 கிடைக்கும் இதுக்கு வேல்யூ 2 மாடுலஸ் வேல்யூ 2 அடுத்து வரோம் இது தீட்டா எந்த குவாட்ரண்ட் இருக்கு எந்த குவாட்ரண்ட் இருக்கு பாருங்க சாரி x - 3 y - x - y - அப்ப எந்த குவாட்ரண்ட் சோ தேர்ட் குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் சோ தேர்ட் குவாட்ரண்ட பாக்கும்போது என்ன ஃபார்முலா தீட்டா -π + ஆல்பா -π + ஆல்பா ஓகேவா அதனால தீட்டா இங்க இருக்கும் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு ஓகேவா இப்போ என்ன செய்ய போறோம் ஆல்பா கொட்டணும் ஆல்பா ஈக்குவல் ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் mod of imaginary part divided by real part எது imaginary part -1 real part -√3 so minus cancel பண்ணலாம் so tan inverse of 1 by √3 இது எங்க இருக்கு 1 by √3 இருந்தது அதே pi by 6 தான் அப்ப ஆல்பா ஈக்குவல் டு pi by 6 என்ன இருக்கும் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு -π + ஆல்பா இத சிம்பிளை பண்ணா -6π + 1 by -π by 6 so theta is equal to -π by 6 இது வரலாமா வரலாம்ன்றோம் so 5 into 30 நடக்கும் 150 இருக்கும் -π க்கும் +π க்கு இடையில இருக்கும் அத பாத்துக்கணும் அதுக்குள்ளே வரும் எல்லா வேலையுமே பாத்தீனா எல்லாமே இதுக்கு இடையில வரும் ஓகேவா நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन √3 - i இருக்காங்க இதுக்கு மாடல்ஸ் போட்டனாங்க mod of -√3 - i டா root of 3 + 1 இதுக்கும் 4 that is equal to that அடுத்து வரோம் இது எந்த குவாட்ரண்ட் நீங்க x பாசிட்டிவ் y நெகட்டிவ் சோ fourth quadrant இந்த quadrant fourth quadrant இங்க வந்து தீட்டா ஈக்குவல் டு -ஆல்பா தீட்டா ஈக்குவல் -ஆல்பா அப்ப ஆல்பா கொண்டு போறீங்க சோ ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்பா tan இன்வர்ஸ் ஆஃப் mod of imaginary part -1 by √3 சிம்பிளை பண்ணா tan இன்வர்ஸ் ஆஃப் +1 by √3 வரும் இது எந்த குவாட்ரண்ட் இருக்கு லைஸ் இன் fourth quadrant theta lies in fourth quadrantல இருக்கு அப்ப ஆல்பா தீட்டா ஈக்குவல் டு -ஆல்பா அப்ப -π by 6 இது என்ன வந்து சோ π by 6 கிடைக்கும் சோ -π by 6 இது என்ன வேல்யூ இது ஆர்குமென்ட் வேல்யூ இது வந்து மாடுலஸ் வேல்யூ டு ஆர்குமென்ட் வேல்யூ -π by 6 நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 2.23 represent the complex number 1 2 ரெடியூஸ் பண்ணிருக்காங்க in polar form அப்படிட்டு இருக்காங்க என்ன பாத்துறோம் polar formல z equal to r into cos theta plus I sin theta இது வந்து r in 2k பை ஆட் பண்ணனும் லாஸ்ட்ல that is r into cos of 2k pi plus theta plus I sin of 2k pi plus theta comma k belongs to z integers இத ஃபார்முலா இந்த ஃபார்வர்ட் கொண்டு வர போறீங்க இப்ப லாஸ்ட் தீட்டாவோட ஆட் பண்ணனும் r in 2k பை ஆட் பண்ணி கொண்டு வர போறீங்க இந்த k என்ன இருக்கும்
belongs to z integers இருக்கும் பிளஸ் மைனஸ் மாறி மாறி போயிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन மட்டும் பாருங்க வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஐடியா கொடுங்க பாருங்க அப்ப லாஸ்ட் நம்ம சிம்பிளை கொண்டுறோம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கவனிக்கிறோம் இதுக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் மாடுலஸ் வேல்யூ r கொண்டறக்காண்டி மாடுலஸ் கொண்டற போறேன் -1 - i ரைட்டா இதுக்கு மாடுலஸ் போடுறேன் mod z let z is equal to this answer mod z போடுறேன் அப்ப root of 1 plus 1 root 2 that is equal to r is equal to root 2 அடுத்து ஆல்பா கொண்டு வரணும் ஆல்பா that is equal to tan inverse of இந்த ஃபார்முலா இமேஜினரி பார்ட் so -1 divided by -1 modulus அதனால கேன்சல் பண்ணா +1 tan ல இங்க +1 வரும் tan 0 வா tan 90 ஆ tan ல இங்க 45 இங்க இருக்கும் 45 ல 1 வரும் 45 tan 45 1 ஏண்டா sin 45 1/√2 cos 41 1/√2 டிவைட் பண்ணா 1 சோ இங்க இருக்கும் tan 45 ல கேன்சல் ஆயிரும் 1 கிடைக்கும் இங்க 1 வரும் 45 ல நல்லா alpha is equal to pi by 4 alpha is equal to pi by 4 சரி இப்போ தீட்டா எங்க நினைக்கிறீங்க ரெண்டுமே நெகட்டிவ் அப்ப எந்த குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் வராது செகண்ட் வராது தேர்ட் எந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் சோ தீட்டா lies in தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் தேர்ட் குவாட்ரண்ட் அந்த தேர்ட் குவாட்ரண்ட் என்ன படிச்சிருப்போம் தேர்ட் குவாட்ரண்ட்ல theta is equal to -pi plus alpha ன்னு படிச்சிருப்போம் அப்ப theta is equal to -pi alpha இருக்கு plus pi by 4 எல்சிஎம் போட்டோம்னா -4pi plus 1pi so -3pi by 4 கிடைச்சு theta is equal to -3pi by 4 இப்போ இங்க வரீங்க இந்த find the polar form அடுத்து இங்க வர polar form so polar form பொறுத்த அளவுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க -1 - i that is equal to r into cos theta plus i sin theta அப்படி யூஸ் பண்ணோம்னா r க்கு என்ன வேல்யூ பார்த்தோம் r வந்து 2 என்ன இருக்கும் √2 r √2 பார்த்தோம் r வந்து √2 ஓகேவா √2 into cos of -3pi by 4 plus i sin of -3pi by 4 ஓகேவா r cos theta plus i sin theta கவனிங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ வந்து கவனிங்களா இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ண போறேன் என்ன செய்யறேன்னா cos of -theta plus cos theta sin of -theta minus sin theta அதனால that is equal to √2 cos 3pi by 4 minus i sin 3pi by 4 ஸ்டெப் புரிஞ்சா என்ன ரீசன் cos of -theta plus cos theta எங்க படிச்சிருப்பீங்க 10 ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்க sin of -theta minus sin theta சோ இது மாதிரி கொண்டு வரீங்க லாஸ்ட் ஸ்டெப் polar form கொண்டு லாஸ்ட் ஸ்டெப் -1 - i that is equal to √2 into cos இத ஆட் பண்ணதுல வந்து adding 2k pi very important 2k pi plus alpha அதாவது theta 3pi by 4 minus i sin 2k pi plus 3pi by 4 comma k belongs to z நம்ம என்ன செய்யலாம் நிறைய யூஸ் பண்ணலாம் k க்கு 1 போடலாம் -1 போடலாம் நிறைய ஆன்சர் கிடைக்கும் இது லாஸ்ட் உடைய போலார் ஃபார்ம் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் r கொண்டு வரலாம் r is equal to modulus போட்டனாகும் 1 plus i √3 mod of root of 1 plus 3 so √4 that is equal to 2 modulus value 2 r is equal to 2 அடுத்து சேப்ரோம் ஆல்பா கொண்டு போறீங்க so alpha is equal to tan inverse of mod of √3 by 1 that is equal to tan inverse of √3 எங்க சார் tan √3 வரும் pi by 3 60 degree 60 அதனால so pi by 3 alpha is equal to எங்க இருக்கும் ரெண்டுமே பாசிட்டிவ் அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல theta is equal to alpha அப்ப theta lies in இங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு theta is equal to alpha so theta is equal to pi by 3 இப்போ போலார் ஃபார்ம் பார்த்தோம்னா 1 plus i √3 that is equal to r into 2 into cos theta cos pi by 3 plus i sin pi by 3 so last answer இந்த போலார் கொண்டு வந்தோம்னா that is equal to 2 into cos
2k pi plus pi by 3 plus I sin 2k pi plus pi by 3. So on so next. இங்க இருக்கும் கமா k belongs to the important integer. இந்த k க்கு நம்ம வந்து 1 erase பண்ணா அது ஆன்சர் கிடைக்கும். ஓகே. சோ வந்து only 2 sum பார்த்திருக்கோம். 2 sumலயும் 3 questions total 6 sum வந்திருக்கும். எல்லாம் நியூ மாடல்ஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ கூகுள் மீட் கிளாஸ் மாதிரி இதே ரீகால் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் நான் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.